இது நம்ம ஃபேமிலி. உங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மார்ச் 5ஆம் தேதி ஒர்க் ஆகாமல் போனதுக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன் வாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. எப்படி தெரியுமா? மார்ச் 5ஆம் தேதி நைட்டு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தோட பல இடங்களில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதாவது மெட்டாவுடைய சர்வீஸ் எதுவும் ஒர்க் ஆகலை. ஃபேஸ்புக்கு லாக் அவுட் ஆகுது, இன்ஸ்டாகிராம் ஸ்டக் ஆகி நிற்குது, த்ரெட்ஸு ரெஃப்ரெஷ்ஷே ஆகலை. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாமே இப்போ ஒர்க் ஆகுது. இதில் என்ன நடந்துச்சு, இதுக்கும் இஸ்ரேல் வாருக்கும் என்ன கனெக்ஷன்? ஃபேஸ்புக் இன்ஸ்டா உள்ளிட்ட பல சோஷியல் மீடியாக்கள் சர்வீஸ் நமக்கு கிடைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட் கேபிள்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ஸ் மூலமாக தான், அதோட ஹெல்ப்பாட தான் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த சர்வீஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உலகத்தோட பல கடல்களுக்கு அடியில், நிலத்துக்கு அடியில் வயர்கள் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற இந்த கேபிள்ஸ் மூலமாக தான் நாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, பல ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஏதாச்சும் ஒரு கேபிள் அடியானால் கூட உலகத்தோட பல நாடுகளில் கனெக்ஷன் கட் ஆகும். ஸோ அதுதான் மார்ச் 5ஆம் தேதி இரவு நடந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் வார் 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஹமாஸ் நடத்தின பயங்கர தாக்குதலுக்கு திருப்பி கொடுக்குற விதமாக இஸ்ரேல் இப்போ போரை வெகு தீவிரமாக நடத்திட்டு இருக்கு. இதில் ஹமாஸை முழுமையாக அழித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இறங்கியிருக்கிறப்போ, இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக ஹெஸ்புல்லா அப்படிங்கிற போராட்ட இயக்கமும் இணைஞ்சிருக்கு. இப்போது ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா ரொம்ப தீவிரமாக வந்து இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாக சர்வதேச அளவில் விவாதத்தை ஏற்படுத்தின செங்கடல் தாக்குதலுமே வந்து இவங்களால தான் நிகழ்த்தப்பட்டது. ஹவுதியை சேர்ந்த இந்த போராட்ட இயக்கம் செங்கடல் பகுதியில் வர்ற கப்பல்களை தாக்கிட்டு வராங்க. அதோட இஸ்ரேலுக்கு வணிக தொடர்பு வச்சிருக்க நாடுகளுடைய கப்பல், இஸ்ரேலுக்கு அல்லது இஸ்ரேலிருந்து சரக்கு ஏற்றிட்டு போகிற கப்பல்கள் தான் இவங்களுடைய டார்கெட். இதை ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, ஹமாஸ் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தணும். 2வது, அரபு நாடுகள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிற அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதுதான் வந்து இந்த 2 ரீசன். அதன்படி தான் இந்த கப்பலை வந்து இவங்க தாக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இதை தொடர்ந்து தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நெட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ஸ் மேலேயுமே வந்து கை வச்சுருக்காங்க. செங்கடல் பகுதியில் இருக்கிற கேபிள்ஸில் குறிப்பாக. உலகத்தோட 25% டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ஸ் ரெட் சீஸ்க்கு அடியில் இருக்குது. 4 முக்கியமான மிகப்பெரிய கம்பெனிகளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதில் இருக்குது. மெட்டா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிகளுடைய பணம் வந்து இந்த கேபிள்ஸில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் இந்தியாவுடைய டாட்டா கம்யூனிகேஷன் கேபிள்ஸுமே வந்து இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மொத்தம் 14 கேபிள்ஸ் வந்து இந்த ரெட் சி அண்டரில் போயிட்டுருக்கு. இதில் 6 வந்து கட் பண்ணுறதுக்கு ஹவுதி பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் 3 தான் கட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த இன்டர்நெட் டிராஃபிக் வந்து இப்போ நடந்திருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்டு பல யூரோப் கண்ட்ரீஸ்லையுமே வந்து இந்த இன்டர்நெட் டிராஃபிக் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஆனால் இது தெரிஞ்ச சில மணி நேரங்களே வந்து சரி பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் ஃபேஸ்புக் உள்ளிட்ட மெட்டா சர்வீஸ் மார்ச் 5ஆம் தேதி டவுன் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதோட இது எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்குமே இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.